வெல்கம் டு காசி யாத்திரை. வணக்கம் நண்பர்களே, நாங்க இப்போ கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கிற திருவேணி சங்கமத்துல தான் இருக்கோம். நம்ம இந்தியால எத்தனையோ நதிகள் இருந்தாலும் வற்றாத ஜீவ நதியான கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளிலுமே புனித நீராடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்துக்களுடைய விருப்பம், அதையும் தாண்டி ஆசைன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ மூலயமா திருவேணி சங்கமம் இருக்கிற பிரயாக்ராஜுக்கு எப்படி வர்றது, எங்க தங்குறது, இந்த பிரயாக்ராஜ்ல நம்ம ஒன் டேல சுத்தி பார்க்குற மாதிரி வேற என்னென்ன லொகேஷன்ஸ்லாம் இருக்குது, முக்கியமா இந்த 3 நதிகள் சங்கமிக்கிற திருவேணி சங்கமத்துக்கு போட் எப்படி புக் பண்ணிக்கிட்டு வர்றது அண்ட் இங்க செய்ய வேண்டிய பூஜை காரியங்கள்லாம் என்னென்ன, இன்னும் நிறைய அரிய தகவல்கள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பிரயாக்ராஜுக்கு போகலாம். ஒரு பயணம் மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லாம மன அமைதிக்காகவும், கங்கையுடைய வேகம், யமுனையுடைய அமைதி, இது இரண்டையும் தாங்கி நிற்கும் சரஸ்வதி. எதிர்த்து அதை ரசிக்க வந்த எங்களுக்கு மகாமேளா அன்னைக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது கடவுளுடைய வரப்பிரசாதம்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா நாங்க காசி யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். இந்த யாத்திரையில கடைசி லொகேஷன்ல தான் பிரயாக்ராஜுக்கும் வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மகாமேளாவுடைய கடைசி நாளும் இன்னைக்கு தாங்கிறது. வெறும் இங்க இருக்கிற லொகேஷன் திருவேணி சங்கமம்னு மட்டும் காட்டுறதோட நிப்பாட்டாம மகாமேளாவையும் உங்களுக்கு வீடியோ மூலமா காட்டுறதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இது நம்ம காசி யாத்திரை எபிசோட் 5. ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரயாக்ராஜை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். முகலாயர்கள் ஆட்சி காலத்துல அலகாபாத்னு அழைக்கப்பட்ட இந்த நகரத்துக்கு ரீசெண்டா தான் பிரயாக்ராஜுக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க. இந்த இடம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த திருவேணி சங்கமம் இருக்கிற பிரயாக்ராஜுக்கு எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ட்ரெயின் மூலமா வரீங்க அப்படின்னா இந்த பிரயாக்ராஜுக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்க ஃபிளைட்ல வரீங்க அப்படின்னா பிரயாக்ராஜுக்கு ஏர்போர்ட் இருக்கு. இது எங்களுடைய காசி யாத்திரை சீரீஸ். இதுல நாங்க ஃபர்ஸ்ட் காசியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கயா, புத்த கயா, அயோத்தியா இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மனநிறைவோடு தரிசனம் பண்ணிட்டு கடைசி லொகேஷனா தான் இந்த பிரயாக்ராஜுக்கு வந்திருக்கோம். நாங்க மேல சொன்ன எல்லா லொகேஷன்ஸோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸை தனித்தனி வீடியோவா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ட்ரெயின்ல வர மாதிரி இருந்தா எங்களோட இந்த பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க ஃபிளைட்ல வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வர வேண்டிய இடம் இந்த பிரயாக்ராஜ் தான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம மித்த 4 இடங்களுமே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நாங்க அயோத்தியா ராம ஜென்ம பூமிய திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு MAMU லோக்கல் ட்ரெயின் மூலமா பிரயாக்ராஜ் ரீச் பண்ணிட்டோம். எஸ், நம்ம பிரயாக்ராஜ் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. டைம் சரியா 8:30 மணி ஆகுது. 6:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 2 மணி நேரம் லேட் ஆகி 8:30 மணிக்கு தான் வருது. இப்பவே நாங்க ரொம்ப டயர்டா இருக்கிறோம். வழக்கம் போல ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே எங்கே ஏதாவது ஒரு ரூம் புக் பண்ணிக்கலான்ட்டு தான் டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப குளிரா இருக்குது. கண்டிப்பா வெயிட்டிங் ஹால்ல தூங்குற பிளான்ல இல்லை. இது பட்ஜெட் ட்ரிப்னு நினைச்சேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ட்ரிப்பா போகுது. இந்த பிரயாக்ராஜ் சிட்டில மெயினான ரயில்வே ஸ்டேஷன்னா ஒரு 3 ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். அதுல ஒண்ணு பிரயாக்ராஜ் ஜங்ஷன், இன்னொன்னு பிரயாக் ஜங்ஷன், மூணாவது பிரயாக்ராஜ் சங்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரயாக்ராஜ் ஜங்ஷன், பிரயாக் ஜங்ஷன் இது ரெண்டுமே வித்தியாசம் தான். ஓகேங்களா? அண்ட் பிரயாக்ராஜ் சங்கம் ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? சப்போஸ் நீங்க டிராவல் பண்ணிட்டு வர ட்ரெயின் பிரயாக்ராஜ் சங்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்துறாங்க அப்படின்னா நீங்க அங்கவே கூட இறங்கிக்கலாம். பிகாஸ் அங்கிருந்து உங்களுக்கு திருவேணி சங்கமமா இருக்கட்டும், நாட்டுக்கோட்டை செட்டியார்ல ரூம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா
அதுவுமே உங்களுக்கு நியர்பைல இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற ஐடியாலலாம் வரலைங்க. நைட்டு ட்ரெயின் ஏறி நல்லா தூங்கிட்டு காலையில் பிரயாக்ராஜ் இறங்கி எங்கள் லக்கேஜஸ் எல்லாம் கிளாக் ரூமில் வச்சுட்டு அப்படியே திரிவேணி சங்கமத்திலேயே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாங்கிற பிளானில் தான் இருந்தோமே. ஆனால் எங்கள் பேட் டைம், நாங்கள் புக் பண்ணும்போது வெயிட்டிங்கில் இருந்த ட்ரெயின் டிக்கெட் கடைசி வர கன்ஃபார்ம் ஆகலை. அதனால தான் நைட்டுக்கு பதிலாக மதியமே அயோத்தியாவிலேருந்து கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. நெருப்புல கைவிடா. பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்குதுங்க. திருவள்ளுவர்னு தமிழ்லயே வேற எழுதி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம மொழியில வந்து அங்கங்க இந்த உத்தரப்பிரதேஷ்ல வந்து தமிழ் மொழியை பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல தான் ஆம்பர் ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல்ல தாங்க நாங்க ரூம் எடுத்து இன்னைக்கு ஒரு நாள் தங்கியிருந்தோம். போலாமா? உள்ளப்படா உள்ளப்படா உள்ளப்படா. हाँ 8,000 रेस्ट रूम एवरीथिंग. गर्म पानी है? गर्म पानी है ना? 1,000 रुपीस. ओके ओके थैंक. ओ छोटा रूम 800. ओके 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 ओके. காலை வணக்கம். டைம் சரியா 9 மணி ஆகுதுங்க. நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரெஃப்ரெஷும் ஆயாச்சு. இப்போ வந்துட்டு ஊபர்ல ஒரு ஆட்டோ ஒன்று புக் பண்ணி நமக்கு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் லொக்கேஷனா சங்கம் காட், ஓகேவா, அங்கதான் போக போறோம். ஆட்டோவில் வந்துடுச்சு, போலாமா? இந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லப்படுற சங்கம் காட் பிரயாக்ராஜ் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 8 கிலோமீட்டர். இதுவே பிரயாக்ராஜ் சங்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அண்ட் இங்கே ரீச் ஆகிறதுக்கு நிறைய கவர்மெண்ட் பஸ், டுக்டுக்னு சொல்லப்படுற பேட்டரி ஆட்டோஸ், அவ்வளோ ஏன் ஓலா ஊபர் ஃபெசிலிட்டி கூட நிறையவே கிடைக்குது. ஆக்சுவலா போன வருஷம் கும்பமேளா நடத்தினாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பிரயாக்ராஜ்ல இப்போ வந்துட்டு மாக் மேளா அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து இன்னைக்கு தான் கடைசி நாளா. ஸோ இந்த பொங்கல் டைம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. இன்னைக்கு கடைசி நாள். நம்ம இது தெரியாம பிரயாக்ராஜ்க்கு இங்க வந்துட்டோம். இப்போ என்ன விஷயம்னா, நிறைய இடங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரயில்வே ஸ்டேஷன்லயே பாதி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ்ல நிறைய ரோட்ஸை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க நிறைய ஃபேஸ் பண்ணோம். இங்க கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால பிரயாக்ராஜ் சங்கம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனையே இவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆட்டோ கூட பாருங்க, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இருந்து எல்லா இடங்களும் நம்ம இன்னைக்கு நடந்துதான் போகணும் போல இருக்குது. எல்லா ஆட்டோஸுமே காமனா ஒரே இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் போகாது, போலீஸ்காரங்க இதோட அலோ பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல பயங்கர கூட்டம் இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா ஒரு கும்பமேளாக்கே இவங்க எல்லாம் எவ்வளவு அடிச்சு பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம டிவியில பார்த்திருக்கோம். இன்னைக்கு வர மகாமேளாவுடைய லாஸ்ட் நாள் வர கண்டிப்பா கூட்டம் இருக்கும். ஸோ எவ்வளவு தூரம் நம்மளால போய் லொகேஷன்ஸ் கவர் பண்ண முடியுங்கிறது தெரியல. ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம இதுக்கு உள்ளாரதான் நம்மள ஆட்டோ கூட்டிட்டு போகணும். பட் இங்கே நம்மள வெளியில டிராப் பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கம் 2 கிலோமீட்டர், ஃபோர்ட் 1 கிலோமீட்டர். ஆட்டோ ரன் ஆகுது சீக்கிரமா. அப்புறம் ஹனுமன் டெம்பிள் 1.5 கிலோமீட்டர். இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்துல தாங்க இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணல பேட்டரி ஆட்டோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது காரோ ஆட்டோவா அதுவே தெரியல. ஓகே, வண்டி எடுக்கிறாங்க, வாங்க வாங்க ஏறுங்க. இந்த பேட்டரி கார் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்டே இந்த மகாமேளாக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நாங்க சின்னவனை மட்டும் மடியில உட்கார வச்சுக்கிட்டு எங்க 3 பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்திருக்கிறோங்க.
ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் வீதம், மொத்தம் 120 ரூபாய். நிறைய விவிஐபிஸோடைய வண்டி தாங்க. இந்த சைரன் வச்சுட்டு கேக்குதா உங்களுக்கு? ஒயின்னு போய்கிட்டே இருக்குது வண்டி. பெரிய பெரிய தலைக்கட்டுகள்லாம் வராங்க போல இருக்குது. இங்க மக்களுடைய கூட்டம் பாத்தீங்களா? கும்பமேளாக்கு வந்ததை விட இதுக்கும் அதிகமா தான் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க நிறைய கூட்டம் இருக்கு. ஒரு வகையில எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா நம்மளால கும்பமேளாக்கு தான் வர முடியல, அட்லீஸ்ட் இந்த மகாமேளாக்காவது வந்து அந்த வகையில கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. அதுலயே இன்னொன்னு என்னன்னா ஒரு சின்ன பயமும் இருக்குது. இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறும்போது யாரும் ட்ரெயினோட ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்காம இருக்கணும், சேஃபா இந்த பிரயாக்ராஜை தாண்டணும் நம்ம. அதுதான் அடுத்தது. நாங்க பேட்டரி வண்டி ஏறினது ஒரு வகையில நல்லதா தாங்க போச்சு. 40 ரூபாய்க்கு ஒர்த்தா தான் இருந்தது. இது 2 கிலோமீட்டர்னு சொல்றதை விட அதுக்கு மேலே கூட இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசல் இந்த இடத்துல. காசி யாத்திரைக்கு வந்த எங்களுக்கு மகாமேளா அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கறது நாங்க ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா தான் ஃபீல் பண்றோமே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு மேல நடக்கிற ஒரு மேலா அப்படிங்கிறதுனால இங்க வந்து டெம்பரவரியா ஸ்டே பண்றதுக்கு ஃபுல்லா உங்களுக்கு டென்ட் நிறைய கொடுத்துருக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க, டெம்பரரி ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் நஞ்சம் மெனக்கெடல் கிடையாதுங்க. இந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இதுக்காக பயங்கரமா மெனக்கிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் நிக்கிறது கூட வந்து ரோடு கிடையாதுங்க, ஜஸ்ட் இந்த வண்டிகள்லாம் போகிறதுக்கு ஏதுவா ஷீட் மெட்டல்லையே வந்துட்டு டெம்பரரியா ஒரு ரோட் மாதிரியும் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடங்கள் வந்துட்டு நம்ம இன்னும் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 4-5 பிளேசஸ் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டா வந்துட்டு 3 நதிகள் சங்கமிக்கிற அந்த சங்கம் பாயிண்ட் கிட்ட தாங்க நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அதுக்கு போற வழின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்க போய் முதல்ல 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல போய் கும்பிட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறமா வீடியோல மற்றதை பார்க்கலாம். बोलो जी राम राम, राम राम जी राम राम, सभी को राम राम, बोलो जी राम राम, राम नाम लो भाग्य जगाओ, हिंदी राम नाम लो भाग्य जगाओ. இந்த சங்கம் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம இப்போ போட்ல தாங்க போக போறோமே. நம்ம நடந்து வர வழியிலேயே ஆன் தி வேல வந்துட்டு இந்த போட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. எங்க 3 பேருக்கும் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 120 ரூபான்னு சார்ஜ் பண்றாங்க. இதுல சின்ன பையனுக்கு மட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே பாத்தீங்களா, யாருக்கும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்னு இங்க வந்து கோதுமை வைக்கோல் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு மண் மூட்டைகள்லாம் கூட பதைச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க, இதுதாங்க 3 நதிகள் சங்கமிக்க போற இடம்னு நினைக்கிறேன். போட்ல போக போறோம். இங்க ஆயிரக்கணக்கான போட்டு ஒரே இடத்துல ஒரே நேரத்துல போட்டு ஏத்துறாங்க. ஒரு ஆளுக்கு 120 ரூபா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஆனா குரூப்பா நம்ம தனி போட்டா நம்ம எடுத்து போற மாதிரி தான் ஒரு போட்டுக்கு 1000 ரூபாய் போதுன்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தமான ரேட்டு தான். மகாமேளா நடக்கிறதுல இந்த ரேட்டா என்னன்னு தெரியல. மற்ற டைம்ல கூட்டம் அதிகம் இல்லாத டைம்ல ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த போட் மூலயமா கரையிலிருந்து கங்கையும் யமுனையும் ஒன்னா கலக்கிற இடமான 2 நதிகளுடைய மைய பகுதி வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. ஜஸ்ட் 20 நிமிஷத்திலேயே ஒரு அலாதியான படகு சவாரி மூலயமா இந்த நதிகள் சங்கமிக்கிற இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். பிரயாக்ராஜ் வந்தா கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் இதுதான். இந்து மத நம்பிக்கையின் மையம் தான் இந்த திரிவேணி சங்கமம். இந்த இடத்துல இருந்து தான் வற்றாத புண்ணிய நதியான கங்கையோட யமுனையும் சரஸ்வதியும் ஒன்றாக இணைஞ்சு ஒரே நதியா பாயும். இந்த வீடியோல தெளிவா அமைதியா நிதானமான நிலையில நீங்க பாக்குறது தான் யமுனையாறு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கலங்கன நிலையில அசுர வேகத்துல பாயறது தான் கங்கையாறு. அப்போ சரஸ்வதி எங்க இருக்கு? அதே டவுட்டு தான் எங்களுக்கும். விசாரிச்சதுல புராணங்களின் படி சரஸ்வதிங்கிறது பூமிக்கு கீழே பாயிற நதியாம்.
அது இந்த இடத்துல தான் ஊற்றாக உருவெடுத்து இந்த 2 நதிகளோட இணைஞ்சு பாய்தாம். 3 புண்ணிய நதிகள், அதுவும் ஒரே இடத்துல. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பூஜை காரியங்கள் மேற்கொண்டா முழு பலனும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் பெரும்பாலான மக்கள் போட் மூலமா இங்க வராங்க. இன்ஃபேக்ட் மகாத்மா காந்தி போன்ற முக்கிய தலைவர்களுடைய அஸ்தி கரைக்கப்பட்டதும் இதே இடத்துல தான். இங்க செய்யப்படுற பூஜைகள்னு பார்த்தோம்னா பாவ நிவர்த்திக்கான பூஜைகள், பிண்டதான பூஜைகள், வேணிதான பூஜைகள், அதாவது கணவன் நீண்ட ஆயுள் பெறணும்னு நடத்தப்படுற பூஜைங்க இது. அதுக்கப்புறம் புனித ஸ்நானம், அதாங்க இந்த ஸ்பாட்ல வந்து குளிக்கிறது. பட் அது கொஞ்சம் ரிஸ்க். அங்க குளிக்கிறாங்க, இந்த இடத்துல குளிக்கிறாங்க. ஆக்சுவலா பாதுகாப்பு கருதி இங்க இறங்கி குளிக்க தடை போட்டிருக்காங்க. இருந்தாலும் வியாபார நோக்கத்துக்காக இந்த போட்டுக்காரங்க திருட்டுத்தனமா இங்க குளிக்க அலோவ் பண்றாங்க. ஆனா அவ்வளவும் அன்சேஃபுங்க, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கங்கை நீரை காசில இருந்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரக்கூடாதான். திருவேணி சங்கமத்துல அதுவும் குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் எடுக்கணுமா. ஸோ போட் ஏறுறதுக்கு முன்னாடி எம்டி கேனு நதிக்கரையில் விற்பாங்க, தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே பூஜை காரியங்கள் மேற்கொள்ள தமிழ் பேசுகிற ஐயர்கள் தேவைப்பட்டா நீங்கள் புக் பண்ணுற போட்காரங்க கிட்ட சொன்னாலே போதும், அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பேரம் பேசணும். இந்த போட்ல நீங்க வந்து இந்த 2 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல நீங்க குளிக்க போறீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ஃபெசிலிட்டின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது பூஜை காரியங்கள் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா மட்டும் இந்த போட்ல வந்துட்டு போட் நிப்பாட்டுற இடத்துக்கிட்ட வந்து குளிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்க கரையிலே கூட குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு அங்க ட்ரெஸ் சேஞ்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்க ஜஸ்ட் இங்க சுத்தி தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதனால வீட்டுக்கு இந்த திரிவேணி சங்கமத்தோடைய அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு தான் போறோமே. குளிக்கலாம் இல்லைங்க, ஜஸ்ட் தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகே, போட்டிங் முடிச்சாச்சு. பக்கத்திலே தான் அக்பர் போர்ட் இருக்குது. நம்ம அடுத்துதான் அங்கதான் போக போறோம். ஃபாலோ மீ. எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? சரியான கூட்டங்க. ஆக்சுவலா நம்ம இப்ப வந்து அக்பர் போர்ட்டோட வாசல்ல தாங்க இருக்கிறோம். இது கரெக்டா அந்த ஆத்தங்கரையில இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்க இப்போ நம்ம அக்பர் போர்ட்டுக்குள்ளார இருக்கிற அக்ஷயவத்னு சொல்லப்படுற நித்திய ஆலமரத்துக்கிட்ட தாங்க இருக்கிறோமே. உலக நிலைத்தன்மைக்காக சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேருமே தங்கள் கரங்களாலேயே நிறுவிய ஆலமரமாகும். சரி வாங்க உள்ள அடுத்து வேற என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் இது அக்பருடைய பிரம்மாண்டமான கோட்டையா இருந்தாலும் இந்த கோட்டைக்குள்ளரையும் ஒரு கோவில் இருக்கு, அதுவும் பாதாளத்துல. ஆக்சுவலா இந்த கோயிலுடைய பேரு பாதாளபுரி அக்ஷயவத கோவில். பாதாள உலகத்தை குறிப்பிடும் வகையில பூமிக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு. சொல்ல போனா அக்பர் ஃபோர்ட்டை விட இதுதான் ரொம்ப ரொம்ப பழமையானதே. இப்போ இந்திய ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த கோயிலுக்கு காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான் தரிசனத்துக்காக அலோவ் பண்றாங்களே. பூமிக்கு அடியில வித்தியாசமான சிற்பங்களோட பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான கட்டிடக்கலையை கொண்டிருக்கிறது தான் இந்த கோயிலுடைய சிறப்பே. இந்த கோயிலுடைய மூலவர் மகாவிஷ்ணு இங்க மோட்சம் அளிக்கும் மோட்சாதிபதியாக திகழ்கிறாரு. இந்த கோயிலை ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லயே நாங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். அடுத்துதான் நம்ம படி ஹனுமன்ஜி கோவிலுக்கு தாங்க போக போறோமே. என்ட்ரி வந்து இதுதாங்க. ஆனா கூட்டம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்குது. இப்ப நம்ம அங்கதான் போகணும். எத்தனை மணிக்கு முடிக்க போறோமோ தெரியல தரிசனத்தை. இந்த கோவில்ல ஹனுமன் வந்து சைன கோலத்துல தான் இருப்பாரு. சரிங்களா? சைன கோலம்னா படுத்த மாதிரியே இருப்பாரு.
ஏன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தரா சொல்றேன். ஏன்னா நீங்க கோவிலை சுத்தி பார்த்துக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு வரலாறு என்னன்றதையும் சொல்லிடுறேன். 1 hour later. நம்ம இந்தியாலேயே மொத்தமா 3 இடத்துல தான் இந்த ஹனுமன்ஜி சயன கோலத்துல இருப்பாரு. அதுல நம்ம ஒண்ணு வந்து ஆல்ரெடி ஷிரடி வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம 2வது பார்க்க வந்திருக்கிற இடம் பிரயாக்ராஜ்ல இருக்கிற இந்த சங்கம் காட் கிட்ட. ஓகே, ஏன் ஹனுமன் வந்துட்டு இந்த மாதிரி சயன கோலத்துல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவண யுத்தம் அப்போ ஹனுமனுக்கு அதிக காயம் ஏற்பட்டதால சீதை பிராட்டி அவருக்கு வந்து குங்குமம் தடவி இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்னதாக வரலாறு இருக்காம். தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பயங்கர க்ரௌடு இருந்தாலும் எங்கேயுமே லைன் வந்துட்டு நிக்காம அப்படியே கடன்னு மூவ் ஆயிடுது. ஓகே, நீங்க வந்து கூட்டம் இல்லாத சமயத்துல இங்க வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா உங்களை வந்துட்டு நான் ஹனுமன் கிட்ட கூட கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்க ரொம்ப க்ரௌட் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மேல இருந்து தான் அந்த பாதாளத்துல இருக்கிறாரு ஹனுமன். நடுவில் ஒரு 10 படிக்கட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி கீழே அவரை வந்து நல்லா சயன கோலத்துல அழகா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்மளால எவ்வளோ தூரம் எட்டுனாலும் என்னால வந்துட்டு ஒரு கண்ணை தாண்டி அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தெரியல சுத்தமா. ஸோ திருப்தியா தான் தரிசனம் பண்ணோம், வந்துட்டோம். அதோட ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஏன் முடிஞ்சதுன்னா லைன் வந்து இவங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்றாங்க. கிரவுட் வந்து எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது. ஸ்பெஷல் தர்ஷன் ஒண்ணு கிடையாது. எல்லாரையுமே வந்துட்டு காமனா ஒரே லைன்ல தான் அனுப்புறாங்க. ஸோ அந்த வகையில ஓகே, அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே நம்மளும் தரிசனம் முடிச்சுட்டு வர முடிஞ்சது. நெக்ஸ்ட் லொகேஷன் மூவ் ஆகலாமா? அடுத்தது நாங்க எக்ஸாக்டா நம்ம ஊர் கோவில் மாதிரியே இருக்கிற ஒரு கோவிலுக்கு தாங்க போக போறோம். வாங்க. இந்த ஆதிசங்கரர் விமான மண்டபம் வடே ஹனுமன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் பக்கத்திலே தாங்க இருக்குது. இங்க வந்து கேட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ தட் நம்ம வந்து சுத்திக்கிட்டு தான் வந்தோமே. சப்போஸ் நீங்க வரும்போது இந்த கதை ஓபன்ல இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா ஒரே லைனா புடிச்சு போலாங்க. இந்த சங்கம் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டா போதும். பிரயாக்ராஜ்ல நீங்க வந்துட்டு இந்த ஹனுமன் கோவிலா இருக்கட்டும், இந்த ஆதிசங்கரருடைய விமானமா இருக்கட்டும், அக்பர் ஃபோர்ட்டா இருக்கட்டும், திரிவேணி சங்கமம், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுக்கா பார்த்துட்டு போகலாம். விமான மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஜெகநாதர் சன்னதி இருக்குதுங்க. ஆக்சுவலா நாங்க வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம், எப்பயாவது பூரிக்கு போகணும், ஜெகநாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ளார உங்க எல்லாருக்கும் இவரோட தரிசனமும் கிடைச்சிருக்குன்றது ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க. ஆமா ஆமா, எனக்கும் என் மூலியமா உங்களுக்கும். அதான பார்த்தேன், என்னடா கோவிலோடைய கட்டடம் எல்லாம் நம்ம ஊர் சாயல்ல இருக்குதே, இந்த ஊர்காரங்க இப்படி எல்லாம் கட்ட மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். கரெக்டா போச்சு. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடம், ஸ்ரீ ஆதிசங்கரருடைய விமான மண்டபம். நம்ம காஞ்சிபுரம் மடத்தை சார்ந்தவங்க இந்த பிரயாக்ராஜ்ல வந்து நம்ம ஊர் சாயல்லே ஒரு கோவிலை கட்டி இருக்கிறாங்க. பார்க்காம விடலாமா? வாங்க வாங்க, அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டு. ஆக்சுவலாக இந்த மகாமேளா அன்னைக்கு நாங்கள் வந்ததால எல்லா இடத்துலையும் பயங்கர கூட்டம். எங்கே பாரு க்யூவில் நின்று தான் சாமி தரிசனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பிரயாக்ராஜ் பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளா, 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அர்த்த கும்பமேளா, மகர சங்கராந்தி, அப்புறம் மாசி மாதம் நடக்கிற இதோ இந்த மகாமேளா, இந்த டைம்லலாம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக வர்றது தான் நல்லது.
இந்த மகாமேளாவை பாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூடி இருக்கிறாங்க. இந்த பிரயாக்ராஜ்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் மொத்தமும் ஃபுல் ஆகி இங்க வர மக்கள் தங்குறதுக்காக பாருங்க டெம்பரரி டென்ட்ஸ்ன்னு எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஆத்துக்கு இந்த பக்கம் தாங்க நம்ம பாக்குறது. இன்னும் ஆத்துக்கு அந்த சைடு பாருங்க, வானத்துல குட்டி குட்டியா நட்சத்திரம் தெரியும்ல, அந்த மாதிரி இந்த டென்ட்டுக்கு மேல போட்டிருக்கிற லைட் எவ்வளவு தெரியுது பாருங்க அந்த லாஸ்ட் வர. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடுக்குள்ள கட்டடங்க. உள்ளர என்டர் ஆகும் போதே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியறது மீனாட்சி திருமணம் தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏகப்பட்ட சுவாமி சிலைகள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா நீங்க ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது வாசலுக்கு அந்த பக்கத்துல வந்துட்டு காமாட்சி அம்மனுடைய சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் சுத்திட்டு திரும்ப மேல அடுத்த படிக்கட்டு ஏறுவோம். அங்க வந்துட்டு பெருமாளுக்கான சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் சுத்திட்டு மேல ஏறும்போது 3வது தளத்துலதான் சிவனுக்கான சன்னதி இருக்குது. இந்த 3 ஸ்தலங்களையுமே நம்ம ஒரு முறை வலம் வரும்போதே தட்சிணாமூர்த்தி, வாராகி, மகேஸ்வரி, பிராமி, வேற யாரு, சரஸ்வதி, ஆதிசங்கரர், நடராஜர், நரசிம்மர், வேற என்னெல்லாம் பார்த்தோம், மூகாம்பிகை அம்மன், இன்னும் ஏகப்பட்ட சுவாமி சிலைகள் வந்துட்டு உள்ளார அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த சுவாமி சிலைகளுக்கு மேல தமிழ்லயே அந்த சுவாமியோட பேரை பொறிச்சிருக்கிறாங்க. பாக்குறதுக்கே நமக்கு அவ்வளவு திருப்தியா இருக்குது. நமக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஏதோ ஒரு மொழி தெரியாத ஊர்ல வந்து நம்ம சாமியை வேண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே வரலைங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு கோவில்ல போயிட்டு நம்ம வேண்டிக்கிறோம், அந்த ஒரு நினைப்பு தான் நமக்கு வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த என்டையர் பிரயாக்ராஜ்லயே நம்ம இந்த ஆதிசங்கரருடைய விமான மண்டபம் தாங்க ரொம்ப ரொம்ப பெரிய கோவிலே. இங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு கடை 2 கடை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. நம்ம கண்ணை இங்கேயும் அங்கேயும் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா எதுவுமே வாங்கறதுக்கு தான் மனசு வரல. ஏன்னா இங்க இருந்து எல்லாருமே தூக்கிக்கிட்டு போனோமே நம்ம ஊருக்கு. ஆனாலும் பர்ச்சேஸ் பண்ணலன்னா மனசு திருப்தி ஆகாது இல்ல. வாங்கிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்க வந்து கங்கா ஆர்த்தி சங்கம்ல நடக்குங்க. ஸோ அந்த கங்கா ஆர்த்தி வந்து நாங்க பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பட் இருக்கிற க்ரௌட்ல வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கும் ஆட்கள் அங்கேயே வந்து நிறைய குமிஞ்சு இருக்கிறாங்க. அதனால எங்களால அங்கேயும் போய் பார்க்க முடியல. தென் அடுத்ததான் வந்துட்டு இங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அதுதான் அலோபி மாதா கோவில். இந்த கோவில் பாத்தீங்கன்னா 51 மகா சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் கருதப்படுகிறதா. சோ நம்ம அடுத்ததான் அந்த அம்மன் கோவிலுக்கு தான் போக போறோம். அந்த கோவில் சங்கம் பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. விச் மீன்ஸ் நம்ம காலையில ஒரு இடத்துல ஆட்டோ இறங்கிருப்போம் இல்லையா, அந்த இடத்துலதான் அந்த கோவிலும் இருக்குதான். இப்போதைக்கு வண்டி கிடைக்குமான்னு தெரியல. காலையில சொகுசா வந்துட்டோம் காசை கொடுத்துட்டு. இப்போ நடராஜா சர்வீஸ் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இந்த பிரயாக்ராஜ்ல கடைசி லொகேஷனா நம்ம வந்திருக்கிற இடம் மாதேஸ்வரி கோவில் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ அலோப சங்கரி சக்தி பீட கோவில் தாங்க. இந்த கோயில் 18 மகா சக்தி பீடங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. சதி தேவியுடைய கை விரல்கள் இங்க விழுந்து அந்த குழியில உடனே மறைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சோ இந்த கோவில்ல உருவ சிலை வழிபாடுன்னு கிடையாதுங்க. அதுக்கு பதிலா டோலி அம்சமாக அம்மன் திகழ்கிறார்கள். டோலினா ஒரு ஊஞ்சல் வடிவத்துல வந்துட்டு அம்மனை வந்து இங்க வழிபடுறாங்க. பாக்குறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்குதுங்க. அந்த உருவம், அந்த டோலி உருவத்துக்கு கீழே வந்துட்டு தீர்த்தமும் இருக்குது. அந்த தீர்த்தமும் நமக்கு வழங்குறாங்க. இங்க பிரசாதமாக தேங்காய் கொடுக்கறாங்க, வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா தேவியுடைய சாராம்சங்கள் இருக்கு இல்லையா, லைக் காத்யாயனி, ஸ்கந்த மாதா, இந்த மாதிரி தேவியுடைய உருவ சிலைகள் எல்லாமே வச்சு வழிபடுறாங்க. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்துட்டு இந்த பிக்டோரியல் ஃபார்ம்ல இருக்குது. லைக் இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இங்க உருவ சிலைகளா கிடையாது, பட் பிக்சர் ஃபார்மேட்லயே வச்சிருக்கிறாங்க. இந்த அலோபி தேவி தான் பிரயாக்ராஜுக்கே காவல் தெய்வமாக விளங்குறாங்க.
பிரயாக்ராஜ்ல வந்துட்டு இந்த சங்கம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸோ அதே அளவுக்கு இந்த அலோபி தேவியும் அவ்வளோ பிரசித்தி பெற்றவங்களாம். ஸோ பிரயாக்ராஜ் வரும்போது கண்டிப்பா நீங்க இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கணும். வாங்க அம்மனை போய் தரிசிக்க போகலாம். அம்மனை திருப்தியா தரிசிச்சுட்டு எங்களோட வேண்டுதலையும் அவங்க கிட்ட சேர்த்தாச்சு. அவ்வளவுதாங்க, பக்திகரமான நம்மளுடைய இந்த பிரயாக்ராஜ் ட்ரிப்பை வெற்றிகரமா முடிச்சாச்சு. அடுத்தது இங்க இருந்து சென்னை நோக்கி ட்ரெயின்ல டிராவல் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இந்த பிரயாக்ராஜோட நம்மளோட இந்த காசி யாத்திரைய வெற்றிகரமா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நேரா பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சென்னைக்கு ட்ரெயின் ஏற வேண்டியதுதான். சரி, நம்மளுடைய இந்த காசி, கயா, அயோத்தியா, பிரயாக்ராஜ் வீடியோஸ் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே போதுங்க, எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாம இண்டிவிஜுவலா தைரியமா நீங்களும் இந்த காசி யாத்திரையை மேற்கொள்ள முடியும்னு நம்புறோம். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். இதோட எங்களோட காசி யாத்திரை சீரிஸ் முடியுதுங்க. எங்க வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணவங்களுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். காசிக்கு போயிட்டு வந்தா ராமேஸ்வரமா போகணுமாமே? அப்படியா? அப்ப நம்ம காசி யாத்திரை இன்னும் முடியலங்க. அடுத்ததான் உங்களை நான் ராமேஸ்வரத்துல சந்திக்கிறேன். பாய். சரி, இப்போ இந்த பிரயாக்ராஜுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத விளக்கமாக பார்க்கலாமா? அயோத்தியால இருந்து பிரயாக்ராஜுக்கு MU ட்ரெயினில் ஒரு ஆளுக்கு 75 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. தென் ரூம் ரெண்டா எங்கள் 4 பேருக்கும் சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சுங்க. சங்கம் பாயிண்ட்டுக்கு ஆட்டோவில் போக எங்கள் 4 பேருக்கும் சேர்த்து 120 ரூபாய் வந்தது. பேட்டரி ஆட்டோவில் திரிவேணி சங்கமத்துக்கு போனதுக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ரிட்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன் போக ஆட்டோவில் எங்கள் 4 பேருக்கும் சேர்த்து 100 ரூபாய் வாங்கினாங்க. தென் பிரயாக்ராஜ்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஃபேராக ஒரு ஆளுக்கு 845 ரூபாய் ஆச்சுங்க. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது ஜஸ்ட் ஊருன்னு மட்டும் சாதாரணமா சொல்லிட முடியாதுங்க. இது ராமர் நடந்து வந்த பாதை. பட்ஜெட் ஃபேமிலி மேன் என்ன பண்றாருன்னு பாருங்க. காலத்துல மிகப்பெரிய மீனவ கிராமமா இருந்த இந்த இடம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.